பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பேசப் போகிறோம் என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்புமணி தலைமையிலான பனையூர் பண்ணையார் கட்சி இணைந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இணைந்து விட்டது. அந்த கட்சி இந்த கட்சியோடு கூட்டணி, இந்த கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி என்று தேர்தல் காலம் மிக 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 நெருங்கிய சூழ்நிலையிலே கூட்டணி அமைப்பதிலே எல்லா கட்சிகளும் மும்முரமாக இன்றைக்கு களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு குறித்து பல வகையான செய்திகள் ஊடகங்களே அன்றாடம் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. அது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரிதான், எழுத்து ஊடகமாக இருந்தாலும் தான். இத்தனை பரபரப்பான சூழ்நிலையும் கூட எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், தலைவர், சமூக நீதி சமநீதி காவலர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிதானமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிவிக்கட்டும், பிறகு அது பற்றி பார்ப்போம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அண்மையிலே சென்னை உரிமையியல் நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டிய அறிக்கையை நேற்று கொடுக்க தவறிவிட்டது. நீதி அரசர்கள் மிக கடுமையாக தேர்தல் ஆணையத்தை எச்சரித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த அவருடைய மகன் அன்புமணி அவர்களை 2025 அவர் பதவி காலம் முடிந்து விட்டது. 2022 பதவி கொடுத்து 25 முடிந்து விட்டது. ஆனால் அவர் 23 பொதுக்குழு நடந்ததாக ஒரு தவறான போலி ஆவணங்களை போட்டுவிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இடம் திலக்கு தெரு தீநகர் என்று அவர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். மாம்பழ சின்னமும் தனக்கே வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தேர்தல் ஆணையத்தையே தன்வயப்படுத்தி செயல்படுவது போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒப்புதலை பெறாமல் நாட்டின் தலைமை அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே மாம்பழ சின்னத்தை காட்சி பொருளாக வைக்கிறார். கட்சியை பிளவுபடுத்துகிற நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இதில் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் சான்று ஆவணங்களோடு விண்ணப்பித்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அன்புமணி அவர்களுக்கு சார்பான நடவடிக்கை, ஒருதலைபட்சமான நடவடிக்கை, நியாயத்துக்கு புறம்பான நடவடிக்கை, ஜனநாயக கோட்பாடுகளுக்கு மாறான நடவடிக்கை ஈடுபடுது. இந்த தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை அறிவிக்க வேண்டும். மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை 4வது முறையாக, அது தில்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையிலே சென்னை உரிமையியல் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் அறிக்கை அளிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் காலத்தை தவறவிட்டு விட்டது. மீண்டும் எங்களுக்கு ஒரு அவகாசம் வேண்டும் என்று கால எல்லையை கோரியனாலே நீதியரசர்கள் கடுமையான எச்சரிக்கையோடு உரிய தரவுகளோடு ஆவணங்களை அடுத்த வாய்தாவுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லையானா நாங்கள் தானாக முடிவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்பதை அறிவிக்க வேண்டியது வரும், மாம்பழ சின்னம் யாருக்கு என்பதை உலகுக்கு தெரிவிக்க வேண்டியது வரும் என்று கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே தான் ஐயா நேற்று ஒரு வியப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு முக்கியமான கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு 150 பேரை இன்றைக்கு அழைத்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தவிர்க்க முடியாத காரணமாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க இயலவில்லை என்பதை எங்களுடைய செயல் தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களுக்கு தெரிவித்து எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு ஐயா வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளுக்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல செய்திகளை வெளிப்படுத்துவார், சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த வகையிலே தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு, ஐயாவினுடைய மொழியிலே பாட்டாளி சொந்தங்களுக்கு ஒரு மடல் தீட்டி இருக்கிறார். நாம் பயணிக்க வேண்டிய வாகனம் அணியமாகிவிட்டது.
வருகிற போகிற வாகனங்களில் ஏறி பயணித்து புளித்து போய்விட்டது. நமக்கென்ற சமூக நீதி கொள்கை இலக்கு இருக்கிறது. எல்லா சமுதாயங்களுக்கும் சமூக நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கிறது. அந்த கொள்கை இலக்கின் அடிப்படையிலே, நோக்கத்தின் அடிப்படையிலே நன்கு சிந்தித்து ஆழமாக மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டுகிற வகையிலே வாகனம் தயாராகிவிட்டது, தனி வாகனம் தயாராகிவிட்டது. அதில் ஏறி பயணிப்போம், இலக்கை அடைவோம், வெற்றி பெறுவோம், வாகி சூடுவோம் என்றெல்லாம் ஐயா அவர்கள் ஒரு பெருத்த நம்பிக்கை, சோர்வற்று கிடந்ததாக சொல்லப்படுகிற, ஊடகங்களில் எழுதப்படுகிற அந்த கருத்துகளுக்கு மாறாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளை, மாநில நிர்வாகிகளை அழைத்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பார். அந்த காணொலி பேசுகிற இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருப்பார். நாளை அந்த முடிவுகள் வெளியாக கூடும் என்ற வகையிலே பாட்டாளி உறவுகளே, ஐயாவினுடைய மொழியிலே பாட்டாளி சொந்தங்களே, இன்னமும் ஒரு 10 நாள் காத்திருங்கள். ஐயா அவர்கள் ஆழமாக சிந்திக்கிறார்கள், தெளிவான முடிவை எடுப்பார்கள். ஏற்கனவே நாம் மாநில தலைமை நிர்வாகிகள் குழு, மாநில செயற்குழு, மாநில பொதுக்குழு கூட்டங்களின் வாயிலாக தேர்தலில் எந்த அணியில் சேர வேண்டும், எந்த அணியை வெற்றி கூட்டணியாக மாற்ற வேண்டும், எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என முடிவெடுத்து அறிவிப்பதற்கும், கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நம்முடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனைத்து வகையிலும் அதிகாரத்தை அளித்து விட்டோம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல முடிவை எடுப்பார், விரைந்து எடுப்பார். வெற்றி கூட்டணியில் இணைத்து எத்தனை தொகுதிகளில் நாம் போராடுகிறோமோ, எத்தனை தொகுதிகளில் நாம் களமாடுகிறோமோ அத்தனையில் வெற்றி பெறக்கூடிய, வாகை சூடக்கூடிய நல்ல வழியை நமக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு பாட்டாளி சொந்தங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.